நிறுத்து. அடுத்த வீடியோவுக்கு ஸ்க்ரோல் செய்வதை இப்போதே நிறுத்து. நீயும் கூட்டத்தோடு கூட்டமாக அடுத்தவங்க போடுற பிச்சையான அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆளாயிருந்தால் தாராளமா இந்த வீடியோவை விட்டு இப்போதே வெளியே போயிடு. ஏனென்றால் அழுபவர்களுக்கு இங்கே இடமில்லை. ஆனால் என்னை நிராகரித்தவர்கள் முன்னால், என்னை அசிங்கப்படுத்திய அதே உலகத்தின் முன்னால் நாம் ஒரு சக்கரவர்த்தியா சிம்மாசனம் போட்டு உட்காரணும் என்ற நெருப்பு உன் இரத்தத்தில் ஓடினால் உனக்கான இடம் இதுதான். இது வெறும் யூடியூப் சேனல் இல்லை நண்பா. இது உன்னை ஒரு சிங்கமாக, ஒரு ராஜதந்திரியாக மாற்றப்போகும் சாணக்கியனின் பயிற்சி களம். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஒரு வீரனாக உள்ளே வா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீ அழுத்துவது எனக்கு செய்யும் உதவி அல்ல. அது நீ உனதாவை எடுக்கும் ஆஸ்திரம். உன் வெற்றிக்காக நீ போடும் முதல் கையெழுத்து. சப்ஸ்கிரைப் செய்து விட்டாயா? போர்க்களத்திற்குள் நுழைய தயாரா? இப்போது நிம்மதியாக உட்கார்ந்து நான் சொல்வதை மட்டும் கேள். இந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு தடவை யாராவது என் கூட இருந்தா நல்லா இருக்குமே என்று மனசுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருப்பாய். வெளியில சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். ஒரு கூட்டத்திற்கு நடுவே நின்றாலும் நான் தனியா நிக்கிற மாதிரி இருக்கேன்னு தோன்றும். குடும்பம், நண்பர்கள், தெரிந்தவர்கள் என எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கஷ்டம் என்று வரும்போது பேசுவதற்கே யாரும் இல்லாத மாதிரி ஒரு வெறுமை சூழ்ந்து கொள்ளும். அது ரொம்ப பயங்கரமான உணர்வு. அந்த உணர்வு வந்த நாளிலிருந்து வாழ்க்கை சத்தமில்லாமல் உன்னை சோதிக்க ஆரம்பித்துவிடும். உதவி கேட்கலாம் என்று நினைப்பாய். ஆனால் நம்ம பிரச்சனை யாருக்காவது சுமையா தெரிஞ்சிடுமோ என்ற பயம் உன்னை தடுக்கும். நம்ம வலி அவர்களுக்கு புரியாம போயிடுமோ என்ற தயக்கம் வரும். அதனால் எல்லா வலியையும் உனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாய். நண்பா, இதுதான் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் முதல் பெரிய பாடம். இந்த உலகம் கெட்டதனால் அல்ல, மனிதர்கள் கல்லானதனால் இல்ல. வாழ்க்கை இப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சண்டை, அவங்க பயம், அவங்க போராட்டம் இருக்கு. அதனால் உன் வாழ்க்கைய முழுசா யாரும் தூக்கிக்கிட்டு ஓட வரமாட்டாங்க. நீ நினைச்ச மாதிரி யாராவது வந்து வா நான் உன்னை இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு போறேன் என்று சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏமாற்றம் வரும், கோபம் வரும், எல்லாரும் சுயநலமா இருக்காங்கன்னு தோணும். ஆனால் அந்த உண்மை ஒன்றை நீ புரிஞ்சுக்கிட்டா அப்போதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது என்ன உண்மை தெரியுமா? உன் வாழ்க்கையோட பொறுப்பு முழுக்க உன்னோட கையில மட்டும்தான் இருக்கு. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்ச நாளிலிருந்து, நீ உன்னையே தூக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து இந்த உலகம் உன்னை வேற கண்ணால பார்க்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ அந்த மாற்றத்துக்கான முதல் அடிக்கல்லு. யாரையும் குறை சொல்லாம, யாரையும் எதிர்பார்க்காம உன் கால்ல நீ நிக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு நேரடி உரையாடல். நண்பா, நீ தயாராயிருந்தால் இதோ இங்கிருந்துதான் உன் வாழ்க்கையின் உண்மையான பயணம் ஆரம்பிக்க போகுது. விதி 1. உண்மையான தனிமை எப்போ தெரியும்? நண்பா, உண்மையான தனிமை என்றால் யாருமில்லாத ரூமில் உட்கார்ந்திருப்பதில்லை. அது ஒரு உள்ளுணர்வு. உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்தும் உன் மனசுக்குள்ள இருக்கிற சுமையை யார்கிட்டையும் இறக்கி வைக்க முடியாத அந்த தருணம்தான் தனிமை. ஒரு நாள் எல்லாமே சேர்ந்து உடைந்த மாதிரி தோணும். வேலை, பணம், குடும்பம், எதிர்பார்ப்பு எல்லாமே தலைமேல விழுந்த மாதிரி இருக்கும். அப்போ நீ யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணலாம்னு நினைப்ப. ஆனா உடனே மனசு சொல்லும், இப்ப அவங்க பிஸியா இருப்பாங்க, நான் சொன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுமோ என்று. அந்த எண்ணமே உன்னை தனியா நிறுத்திடும். எனக்கு தெரிந்த ஒரு பையன் இருந்தான். சாதாரண பையன். நிம்மதியா வாழணும்னு ஆசை. ஒரு கட்டத்தில் அவன் வேலை போச்சு, சம்பளம் நின்றது, சேமிப்பு குறைஞ்சது. வீட்ல யாருக்கும் தெரியாம இருக்க முயற்சி பண்ணான். நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க முன்னாடி நான் உடைந்துட்டேன் என்று சொல்ல அவனுக்கு ஈகோ தடுத்தது. ஒரு நாள் ராத்திரி ஃபோன் கையில் எடுத்துக்கிட்டு கான்டாக்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தான். யாருக்கு கால் பண்ணலாம், யாரு உண்மையா புரிஞ்சுப்பாங்க? பதில் கிடைக்கல. இறுதியில ஃபோனே வச்சுட்டு அமைதியா சீலிங்க பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் அழல. ஆனால் அவன் மனசு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் உண்மையான தனிமை. இனிமேல் நான் என்னை தவிர யாரையும் எதிர்பார்க்க முடியாது என்று. அந்த புரிதலுக்கு பிறகு அவன் மாற ஆரம்பிச்சான். பெரிய மாற்றம் இல்ல. யாரிடமும் போய் உதவி கேட்கல, யாரையும் குறை சொல்லல. தினமும் காலையில ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டான்.
இன்னைக்கு நான் எனக்காக என்ன செய்ய முடியும்? அந்த தனிமையை அவன் சாபமாக பார்க்கல, ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். தோல்வியோட உட்கார கத்துக்கிட்டான். சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? தனிமை உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை ஒரு அரசனாக செதுக்க வந்த ஒளி. எல்லாரும் இருக்கும்போது பலவீனமாக இருப்பதை விட யாரும் இல்லாதபோது வலிமையாக நிற்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. விதி 2. உலகம் நல்லதா கெட்டதா? வாழ்க்கை கொஞ்சம் அடித்ததும் நம் மனசு கேட்கும் முதல் கேள்வி, இந்த உலகம் ஏன் இப்படி? யாருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்களே, எல்லாரும் சுயநலமா மாறிட்டாங்களே. ஆனால் ஒரு விஷயத்தை நேர்மையாக புரிந்து கொள். இந்த உலகம் நல்லதுமில்லை கெட்டதுமில்லை. இந்த உலகம் உணர்ச்சியால் இயங்குவதில்லை, உண்மையோடு தேவையால் இயங்குகிறது. நீ எவ்வளவு நல்லவன் என்று உலகம் கணக்கு போடாது, நீ எவ்வளவு யூஸ்ஃபுல், உதவக்கூடியவன் என்றுதான் பார்க்கும். இது கொஞ்சம் கடுமையான உண்மைதான். ஒரு மனிதன் எப்போ வேல்யூ கிரியேட் பண்றானோ அப்போ அவனை சுற்றி மனிதர்கள் கூடுவார்கள். அதே ஆள் எப்போ ஹெல்ப்லெஸ் ஆகிறானோ அப்போ மெதுவா எல்லாரும் விலகுவார்கள். இது கெட்ட மனசால் அல்ல, இவனுக்கு நாம உதவி செய்ய முடியுமா என்ற பயத்தால். உலகத்தை நல்லதா கெட்டதா என்று லேபல் ஒட்டுவதை விட்டுவிடு, அது உன் நேரத்தை சாப்பிடும். அதற்கு பதிலாக, இந்த உலகத்துல நான் எப்படி பயனுள்ளவனா மாறலாம் என்று கேள். நீ வலிமையா, திறமையா, தேவையானவனாக மாறினால் இந்த உலகம் உன்னை புறக்கணிக்க முடியாது. நீ எங்கே நிற்கிறாயோ அதற்கேற்பதான் உலகம் உன்னிடம் நடந்து கொள்ளும். இதுதான் வாழ்க்கையின் நடைமுறை விதி. விதி 3. மதிப்பு எங்கிருந்து வருது? மதிப்பு வெளியிலிருந்து வருதுன்னு நினைச்சா அது வாழ்க்கையில பெரிய குழப்பம். யாராவது என்னை மதிக்கணும், சமூகம் என்னை ஏத்துக்கணும் என்று எதிர்பார்த்தால் உன் சந்தோஷத்தை நீயே அடகு வைத்து விட்டாய் என்று அர்த்தம். உண்மையில் மதிப்பு எதிலிருந்து வருகிறது? உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற பொறுப்பிலிருந்து வருகிறது. ஒரு ஆளை எனக்கு தெரியும். அவன் ரொம்ப பேச மாட்டான், கூட்டத்துல எப்பவும் ஓரமாக தான் இருப்பான். ஆரம்பத்துல யாரும் அவனை பெருசா கவனிக்கல. ஒரு நாள் ஆபீஸில் பெரிய பிரச்சனை, டெட்லைன் நெருங்குது, எல்லாரும் டென்ஷனில். அப்போ அவன் சத்தமில்லாமல் முன்னாடி வந்து, இதை நான் ஹேண்டில் பண்றேன் என்று சொன்னான். பேசல, விளம்பரம் பண்ணல, வேலையை மட்டும் செம்மையா முடிச்சான். அந்த நாளுக்கு அப்புறம் அவனுக்கு முன்னாடி யாரும் வாய்ஸ் உயர்த்தல. ஏனென்றால் அவன் பேசாமல் வேல்யூ கிரியேட் செய்தான். மதிப்பு சத்தத்திலிருந்து வரல நண்பா, அது உன் கன்சிஸ்டன்சியிலிருந்து வருகிறது. தினமும் நீ உன் வேலையை நேர்மையாக செய்வதில் இருக்கிறது. யாரும் பார்க்காத இடத்தில் கூட நீ உன் ஸ்டாண்டர்டை குறைக்காததில் இருக்கிறது. மதிப்பை பிச்சை கேட்டு வாங்க முடியாது. நீ யாருக்கு என்ன தேவைப்படுறவனா மாறுறையோ அதற்கேற்பதான் உன் மதிப்பு உருவாகும். உன் திறமை, உன் ஒழுக்கம், உன் அமைதி, இதெல்லாம் சேர்ந்துதான் உண்மையான மதிப்பை உருவாக்குது. அந்த மதிப்பு வந்துருச்சுன்னா உலகம் உன்னை கேள்வி கேட்காது நண்பா, உன்னிடம் கேட்க ஆரம்பிக்கும். விதி 4. ஏன் நல்லவர்கள் அடிபடுகிறார்கள்? நான் யாருக்கும் கெடுதல் செய்யலையே, ஆனா ஏன் எனக்கே இப்படி சோதனை? ஒருமுறை கூட யோசிக்காதவன் இருக்க முடியாது. நல்லவனா இருக்கிறது இந்த உலகத்துல ஒரு தவறா மாறிடுச்சா? இல்ல. ஆனால் ஒரு உண்மை இருக்குது. நல்லவர்கள் அடிபடுவதற்கு காரணம் அவர்களின் நல்ல மனசு அல்ல, அவர்களுக்கு எல்லைகள் வைக்க தெரியாததுதான். பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு தங்களை தாங்களே பின்தள்ளிக்கிட்டே போறதுதான் பல நல்லவங்களோட வாழ்க்கை. ஒரு பெண் இருந்தார். யாரு உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்ல தெரியாது. ஆபீஸ்ல கூட தன் வேலையை முடித்துவிட்டு மற்றவர்கள் வேலைக்கும் உதவி பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் கொண்டாடினார்கள். ஆனால் காலம் போக போக அவர் வேலை மட்டும்தான் அதிகரித்தது, மதிப்பு அதிகரிக்கவில்லை. ஒரு நாள் அவர் சொன்னது மனசை தொட்டது. நான் நல்லவளா இருந்தேன், ஆனா தேவையில்லாத அளவுக்கு நல்லவளா இருந்தேன் என்று. அதுதான் உண்மை. நல்ல மனசு குறையில்லை நண்பா, ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் அறிவு இல்லை என்றால் வாழ்க்கை சோதிக்கும். சிலர் நம்ம நல்லதனத்தை கருணையா பார்க்க மாட்டாங்க, அது ஒரு வசதியா மாறிடும். நல்லவனாக இரு, ஆனால் பலவீனமாக இராதே. உதவி செய், ஆனால் உன் எல்லையை மறக்காதே. மௌனம் கடைசி ஆயுதம். இல்லை என்று சொல்ல தெரிந்தவன் கெட்டவன் கிடையாது, அவன் விழிப்புணர்வு உள்ளவன். வாழ்க்கை நல்லவர்களை அழிக்க வரல, நல்லவர்களை தெளிவாக்க வருது. அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நல்ல மனசு உன் பலவீனம் இல்லை, அது உன் அடையாளம். விதி 5. அமைதிதான் உண்மையான சக்தியா? அமைதியா இருக்கிறவனுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறது உலகத்தோட பெரிய தவறு. சத்தம் போடுறவன் தைரியசாலி மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் அமைதி என்றால் அது பயம் இல்லாத மனசு. எல்லாரும் புரியாத இடத்துல கூட நீ உன்னைய கட்டுப்படுத்திக்கிற அந்த நிமிஷம்தான் உண்மையான சக்தி. கோபம் எல்லாருக்கும் வரும், ஆனால் அதை அடக்கும் தைரியம் எல்லாருக்கும் இருக்காது. ஒரு பஸ் ஸ்டாப்ல 2 பேர் சண்டை. ஒருத்தன் கத்திக்கொண்டே இருக்கான், இன்னொருத்தன் அமைதியான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பஸ் வந்தது. அமைதியாக இருந்தவன் ஏறி போய்விட்டான், கத்தியவன் அதே இடத்துல நின்று கொண்டிருந்தான்.
வாழ்க்கையும் அப்படிதான். எல்லா சண்டைக்கும் நாம நின்றால் நம்ம பயணம் நின்றுடும். அமைதி என்றால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வது என்ற அர்த்தம் கிடையாது நண்பா. அது ஒரு தேர்வு. எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு சொல்லாம இருக்கணும் என்று முடிவு பண்ற அறிவு. உன்னை கோபப்பட வைக்க எல்லாருக்கும் நீ உரிமை கொடுத்தால் நீ உன் சக்தியை பிறருக்கு கொடுத்த மாதிரி. அமைதியா இருப்பது என்றால் நீ தோத்துட்டன்னு இல்லை. அது நீ உன் நேரம், உன் சக்தி, உன் வாழ்க்கையை தேவையில்லாத இடத்துல செலவழிக்க மாட்டேன் என்று எடுத்த முடிவு. விதி 6. யாரை நம்பணும்? வாழ்க்கை நம்மை அதிகமாக காயப்படுத்தும் இடம் நம்பிக்கை. இவன் நம்ம கூடவே இருப்பான் என்று நினைத்த இடத்தில்தான் கஷ்டம் அதிகமா வரும். ஒரு கட்டத்துல மனசு கேட்கும், அப்படின்னா யாரை நம்பணும் என்று. ஒரு பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக எல்லாமே பண்ணான். நேரம், பணம், உதவி. ஆனால் அவனுக்கு பிரச்சனை வந்தபோது அதே ஃப்ரெண்ட் கிடைக்கல. கால் எடுக்கல, மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை. அந்த சைலன்ஸ் தான் அவனுக்கு எல்லாமே கத்துக் கொடுத்தது. அவன் கெட்டவன் இவன் சொல்லல. நான் எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு என் மனசை திறந்துட்டேன் என்று மட்டும் சொன்னான். நம்பிக்கை என்பது வாக்குறுதியிலிருந்து வராது நண்பா, அது நடத்தையிலிருந்து வரும். யார் உன் கஷ்ட நேரத்துல உன்னை ஆற்றுப்படுத்துறாங்கன்னு மட்டுமில்ல, யார் உன் வளர்ச்சியையும் அமைதியா ஏற்றுக்கிறாங்கன்னு கவனிச்சு பாரு. சிலர் உன் தோல்வியில கூட இருப்பாங்க, ஆனா உன் முன்னேற்றத்தை பார்த்து தூரம் போவாங்க. சாணக்கியன் சொல்வது போல, உன்னை தவிர வேறு யாரையும் முழுமையாக நம்பாதே. யாரையும் முழுமையாக நம்பாதே, யாரையும் முழுமையாக தள்ளாதே. கவனமாக, அமைதியாக, அனுபவத்தோடு மனிதர்களை தேர்ந்தெடு. தவறான நம்பிக்கையால தான் வாழ்க்கை கஷ்டமாகுது. விதி 7. வாழ்க்கை எப்ப மாறும்? இந்த நிலைமை எப்பதான் மாறும்? இந்த கேள்வி உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? வாழ்க்கை ஒரு நாள் ராத்திரியில் எந்த ஃபயர்வொர்க்ஸுடனும் மாறிவிடாது. அது மாறுவது மிக அமைதியாக நடக்கும். யாருக்கும் தெரியாது. நீ கூட முதல்ல கவனிக்க மாட்ட. எப்பவுமே புலம்பிக் கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று ஒரு சின்ன மாற்றம் செய்தான். யாரையும் எதிர்க்கல. காலை சீக்கிரம் எழுந்தான். 1 மணி நேரம் போனை தொடவில்லை. அந்த நேரத்தை தன்னுக்காக பயன்படுத்தினான். கற்றுக்கிட்டான், திட்டமிட்டான். 3 மாதம் கழித்து அவன் சொன்னான், என் வாழ்க்கை ஒரே நாளில் மாறல, ஆனா அது பின்னாடி போறது நின்னுடுச்சு. அதுதான் உண்மையான டர்னிங் பாயிண்ட். வாழ்க்கை எப்ப மாறும் தெரியுமா? நீ உன் பழைய வெர்ஷனுக்கு மரியாதை கொடுக்காத நாளிலிருந்து. இப்போ இருக்கிற வாழ்க்கை எனக்கு போதும் என்று உள்ளுக்குள்ளே சமாதானமாகாமல் வலி தேவை, அதிருப்தி தேவை, அதோடு சேர்ந்து பொறுப்பும் தேவை. காலண்டரை பார்த்து காத்திருக்காதே. யாராவது வந்து கைப்பிடிச்சு எழுப்பாங்கன்னு நினைக்காதே. வாழ்க்கை மாறும் நாள் நீ உன் எக்ஸ்கியூசஸை விடும் நாள்தான். அந்த நாள் சத்தம் இல்லாமல் உன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிரும். விதி 8. உன் வாழ்க்கையை யார் இயக்குறாங்க? உன் முடிவுகள் உண்மையிலேயே உன்னுடையதா? இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க என்று பிறர் எதிர்பார்ப்புக்காக எடுத்ததா? அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவா உன் கையிலிருந்து போயிடும். ஒரு பையனுக்கு நல்ல திறமை, ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க பிறர் சொன்ன பாதையிலேயே நடந்தான். ஒரு நாள் அவன் ரொம்ப சாதாரணமா சொன்னான், எனக்கு யார் மீது கோபம்னு தெரியல, ஆனா என் வாழ்க்கை எனக்கு சொந்தமா இல்லைன்னு தான் கஷ்டமா இருக்கு. அந்த உண்மை அவனை குத்திய பிறகுதான் அவன் மெதுவா தன்னோட முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சான். உன் வாழ்க்கையை யார் இயக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு நண்பா. நீ ஒரு முடிவு எடுத்ததும் உனக்கு அமைதி வருதா, இல்ல பயம் வருதா? பயம் வந்தால் அது பிறரின் முடிவு. அமைதி வந்தால் அது கஷ்டமான முடிவாக இருந்தாலும் அது உன்னுடையது. வாழ்க்கை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அதை யாருகிட்ட கொடுக்கறியோ அவங்கதான் உன் நாளை மாத்துவாங்க. அந்த பொறுப்பை நீ எடுப்பது கொஞ்சம் பயமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சுதந்திரத்துக்கு முதல் படி. அந்த நாளிலிருந்து நீ பாதிக்கப்பட்டவன் இல்லை நண்பா, நீதான் இயக்குனர், டிரெக்டர். விதி 9. எதை விட்டிடணும்? வாழ்க்கையில் முன்னேறணும்னு பேசுறோம், ஆனால் எதை விட வேண்டும் என்று யோசிப்பதுதான் வாழ்க்கையை லைட்டா மாத்தும். எல்லாத்தையும் தூக்கிட்டு முன்னே போக முடியாது. பழைய சுமைகள், சில பழக்கங்கள், சில நினைவுகள், இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா நீ அதே இடத்தில்தான் நிற்கிறாய். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்று பழைய கதையை சுமக்காதே. எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு நினைக்கிற மனசை விட்டுடு. தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை கைவிடு. உன்னை குறைவா பார்க்கிற பழக்கத்தை விட்டுடு. நீ உன்னையே மதிக்கலனா உலகம் உன்னை எப்படி பார்க்கும்?
விட்டுவிடுவது என்பது தோல்வி அல்ல, அது ஒரு அறிவு. சில மனிதர்கள் உன் பயணத்துக்கு வரல, சில கனவுகள் உனக்கு இன்றைக்கு பொருந்தல. விட்டுடு. பயம், பழைய வலி, தவறான நம்பிக்கை. அப்போதான் வாழ்க்கை சத்தமில்லாம ஆனா உறுதியா உன் பக்கம் வரும். விதி 10. கடைசியாக ஒன்று மட்டும். நண்பா, இவ்வளவு பேசிட்டோம். ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் மனசுல பதியணும். வாழ்க்கை யாருக்காகவும் நிற்காது. நீ விழுந்தாலும் உடைந்தாலும் குழம்பினாலும் காலம் முன்னே போய்க்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டத்தில் நீ ஓடவில்லை என்றால் உன்னை யாரும் இழுத்து வரமாட்டார்கள். இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் இதில் ஒரு அழகான சுதந்திரமும் இருக்கிறது. யாருமே வரவேண்டிய அவசியமில்லை. உனக்கு நீ இருக்கிறாயே, அதுவே பெரிய பலம். ஒரு நாள் கண்ணாடியில் உன்னை பார்த்து நான் போதுமானவன் என்று உண்மையிலேயே நீ நம்பினால் அன்று உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். இந்த உலகம் நல்லதா கெட்டதான்னு கேட்டா பதில் ரொம்ப சிம்பிள். நீ எப்படி நிற்கிறையோ அப்படிதான் அது உன்னை நடத்தும். நீ உன்னை பலவீனமா காட்டினா உலகம் அழுத்தும். நீ அமைதியா உறுதியா நின்னா அதே உலகம் உனக்கு வழிவிடும். நீ தனியாக இல்லை, ஆனா உன் பயணத்தை நீயேதான் நடக்கணும். கைப்பிடிக்க யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா கால்கள் உன்கிட்டயே இருக்கு. மெதுவா நடந்தாலும் சரி, நிற்காதே. சந்தேகம் வந்தாலும் சரி, திரும்பாதே. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா புரியும், அன்னைக்கு நான் நிக்காம போனதாலதான் இன்றைக்கு இங்க இருக்கேன்னு. வாழ்க்கை யாரையும் எளிதா வெல்ல விடாது, ஆனா விடாம பிடிச்சவங்களுக்கு பின்னால் அது ஓடி வரும். நண்பா, இந்த வீடியோ இங்கே முடிவடையலாம். ஆனால் உன் வாழ்க்கை இங்கே முடிவடையக்கூடாது. நான் சொன்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியிருந்தால் அந்த காயங்களுக்குள்ளேதான் உன் பலம் மறைந்திருக்கிறது என்று அர்த்தம். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் சக்கரவர்த்தியாக நீ மாறப்போகிறாய் என்றால், என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, ஐ ஆம் த கிங் ஆஃப் மை லைஃப் என்று கம்பீரமாக ஒரு கமெண்ட் செய். அந்த கமெண்ட் நீ உனக்கே வைத்துக் கொள்ளும் ஒரு சபதம். இந்த சாணக்கியனின் உண்மைகள் உன் தூக்கத்தை கலைத்து கண்களை திறந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய். உன்னைப் போலவே இருளில் வழியறியாமல் தவிக்கும் உன் நண்பனுக்கு, உன் உறவுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் செய். வீழ்ந்து கிடக்கும் ஒருவனை தட்டி எழுப்புவது ஒரு வீரனின் கடமை. நினைவில் கொள், யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். உன் வாளை நீயேதான் தூக்க வேண்டும். மீண்டும் போர்க்களத்தில் சந்திப்போம்.